சல்லியன் பாண்டவர்களின் தாய்மாமனாக இருந்தும் போரில் கௌரவர்கள் பக்கம் ஏன் போர் புரிந்தான்? அவன் வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்திலும் கைதேர்ந்த வீரனாக இருந்தும் அவனை துரியோதனன் போரில் தேர் ஓட்டுவதற்கு பயன்படுத்தியது ஏன்? மிகவும் சுவாரஸ்யமான விடையை கதையில் காண்போம். சல்லியன் மகத நாட்டின் அரசனாவான். இவனது சகோதரி தான் மாத்ரி. இவள் பாண்டுவின் இரண்டாவது மனைவி. நகுலன் மற்றும் சகாதேவனுக்கு சல்லியன் தாய்மாமன் முறையாகும். வில்வித்தை, வாழ்வீச்சு மட்டுமின்றி தேரோட்டுவதிலும் வல்லமை வாய்ந்தவன். குருட்சேத்திர போருக்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில் பாண்டவர்களுக்கு ஆதரவாக போர் புரிய நினைத்து தன் குதிரைப்படை, யானைப்படை, படை வீரர்கள் என அனைத்தையும் திரட்டி கொண்டு அஸ்தினாபுரம் சென்று கொண்டிருந்தான். வெகு தொலைவான பாதை, காடுகள், கரடுகள், குன்றுகள் என பலவற்றையும் கடக்க வேண்டியிருந்தது. சிறிது தொலைவில் ஒரு மிகப்பெரிய பந்தல். தானும் தன் படைகளும் ஓய்வெடுக்க மிகச்சிறந்த இடமாக இருக்கும் என்று பெருமூச்சு விட்டான் சல்லியன். பந்தல் அருகில் செல்ல செல்ல ஒரே நறுமணம். அங்கிருந்தவர்கள் சல்லியன் மற்றும் வீரர்களை அழைத்து முதலில் தாகம் தணிப்பதற்காக பானகம் கொடுத்தனர். பின்னர் அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. குதிரை மற்றும் யானைகளுக்கும் தீனி கொடுக்கப்பட்டது. அறுசுவை விருந்து மற்றும் உபசரிப்பில் மனம் மகிழ்ந்தான் சல்லியன். இத்தகைய விருந்து அளித்தவருக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று மனதார உரக்க கூறினான். அதுவரை மறைந்திருந்த துரியோதனன் சல்லியன் முன் வந்து, வணக்கம் மாமா, நான் தான் இந்த அறுசுவை விருந்தை அளித்தேன். நீங்கள் கூறியதையும் கேட்டேன் என்றான். சல்லியனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தவறு செய்து விட்டோமே, பகைவரின் உணவில் பசியாறி வாழ்த்தி விட்டோமே என்று பதறிப்போனான். துரியோதனன் சல்லியனிடம், நீங்கள் எனக்காக கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிய வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட சல்லியன் திகைத்து போனான். நீங்கள் தானே விருந்தளித்தவருக்கு எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறினீர்கள். நீங்கள் கௌரவர்கள் ஆதரவாக போர் புரிய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதல் என்றான் துரியோதனன். வாக்கு கொடுத்து விட்டோம், இனி பின்வாங்க முடியாது என்ற சங்கடத்துடன் கௌரவர்கள் பக்கம் போர் புரிய ஒப்புக்கொண்டான் சல்லியன். தனது தவறை உணர்ந்து தர்மனிடம் நடந்ததை கூறி மன்னிப்பு கோரினான். பின்னர் வலிமை மிகுந்த சல்லியன் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்தான். எதிரிகள் பக்கம் நின்று போர் புரிந்தாலும் அவன் தன் கடமையில் சற்றும் விலகவில்லை. அவ்வப்போது துரியோதனனுக்கும் சல்லியனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்த வண்ணமே இருந்தது. அதனால் துரியோதனன் சல்லியனுக்கு பெரிய போர் தலைமைகளை கொடுக்காமல் நிராகரித்தான். போர் கடைசி கட்டத்தை நெருங்கிய போது கர்ணனுக்கு தேரோட்டியாக சல்லியனை நியமித்தான் துரியோதனன். ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் சாரதியாக இருக்க மாட்டேன் என்று முதலில் நிராகரித்து விட்டான். பின்னர் துரியோதனன் சமாதானம் செய்து ஒப்புக்கொள்ள வைத்தான். போரின் போது அங்கிருந்த சமையலறையிலிருந்து ஒரு நல்ல நறுமணம், நெய் மணக்க இருந்தது. மிகவும் ருசியாக இருந்த அறுசுவை உணவை உண்டான். தன்னை மறந்த சல்லியனின் வாயும் வயிறும் வாழ்த்தத் தொடங்கியது. உணவிட்டவருக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்றான் சல்லியன். கிருஷ்ணன் சல்லியன் முன் தோன்றினார். நான் தான் உணவு செய்தேன் சல்லியா, நீ ஒரு நொடியில் தேரை பள்ளத்தில் விட்டு மேலே எடுப்பதில் வல்லவனாயிற்றே, அந்த வித்தையை எனக்கு கற்றுக் கொடுப்பாயா என்று கேட்டார். இதை கேட்ட சல்லியன், பரவாயில்லை, தேரோட்டும் வித்தை தானே என்று சொல்லிக் கொடுத்தான் கிருஷ்ணருக்கு. எந்த விஷயத்தையும் கிருஷ்ணர் காரணமின்றி செய்யவில்லை. மறுநாள் போர் தொடங்கியது. கர்ணனும் அர்ஜுனனும் எதிரெதிரே மோதுகின்றனர். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சாரதி, கர்ணனுக்கு சல்லியன் சாரதி. சற்று கலக்கமடைந்தான் சல்லியன். கர்ணன் அர்ஜுனனின் தலைக்கு குறிவைக்கிறான். ஆனால் சல்லியன் கர்ணனிடம் கிருஷ்ணரின் சூழ்ச்சியை அறிந்து அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைக்க சொல்கிறான். ஆனால் கர்ணன் சினத்துடன், உன் வேலை தேரோட்டுவது, அதை மட்டும் நீ செய் என்று கடிந்து கொண்டான். சல்லியனுக்கும் கோபம் வலுத்தது. கர்ணன் வைத்த குறி மாறி அர்ஜுனனின் கிரீடத்தை தட்டிச் சென்றது. அதற்கு காரணம், கிருஷ்ணர் அம்பு வரும் தருணத்தில் தேரை பள்ளத்தில் விட்டு மேலே எடுத்தார். அதன் விளைவாக கர்ணனின் அம்பு திசை மாறியது. இதை பார்த்த சல்லியன் தன் வித்தை தனக்கு எதிரானது என்று எண்ணினான். தன் தாய்க்கு கொடுத்த வாக்கால் கர்ணன் மறுமுறை வில்லை பயன்படுத்தவில்லை. தேர் சேற்றில் சிக்கியது. சல்லியன் தேரோட்டுவதுதான் என் வேலை, சேற்றில் சிக்கியதை எடுப்பது அல்ல என கைவிரித்தான். கர்ணன் வீரமரணம் அடைந்தான். மறுநாள் சல்லியன் பாண்டவர்களை எதிர்த்து போர் செய்கிறான். சல்லியனை எதிர்த்து போர் புரியும் போது கோபத்துடன் போர் புரிந்தால் அந்த கோபம் சல்லியனுக்கு 2 மடங்கு பலமாக மாறிவிடும் என்பது சல்லியன் பெற்ற மிகப்பெரிய வரம். இது கிருஷ்ணருக்கு மட்டுமே தெரியும். இது துரியோதனனுக்கு தெரிந்திருந்தால் அவனை முன்கூட்டியே போர் செய்ய வைத்திருப்பான். அந்த வரத்தை பற்றி நன்கு அறிந்த கிருஷ்ணர் பீமனை சல்லியனுடன் போர் புரிய அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் பீமன் மிகவும் கோபம் கொண்டவன். அவன் சல்லியனை எதிர்த்து போர் செய்தால் பீமன் தோற்க நேரிடும் என்பதே அதன் காரணம். பிறகு கிருஷ்ணர் தர்மனை தேர்ந்தெடுத்து சல்லியனுக்கு எதிராக போர் புரியும்படி கூறினார். தர்மன் சிறிது சாந்தமான பண்புடையவர். இருப்பினும் கிருஷ்ணர் தர்மனிடம், நீ சல்லியனை எதிர்த்து போர் புரியும் போது மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே போர் செய்ய வேண்டும் என்றார்.
அதன்படி சல்லியன் தர்மனிடம் போரில் தோற்று வீரமரணம் அடைந்தான். எதிர்ப்பக்கம் தன் மருமகன்களே ஆயினும் தான் கொடுத்த வாக்கிற்காக கடைசி வரை கௌரவர்கள் பக்கம் நின்று போர் செய்து வீரமரணம் அடைந்தான் சல்லியன்.